இன்றைய வார்த்தை யோபு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகப்பினாலும் உம்முடைய உடதுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமேன். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாகவும் உங்கள் கண்ணீரை சிரிப்பாகவும் மாற்ற வல்லவர். இன்று நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் தாமதமானாலும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். கவலைகளாலும் கண்ணீரினாலும் அடைபட்டு கிடந்த வாயை தேவன் மகிழ்ச்சியினாலும் சிரிப்பினாலும் நிறைவேற்றுவார். யோபு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இணைந்து தயங்கின்ற நேரத்தில் பேசிய வார்த்தைகள் இதுவாகும். தேவன் உங்களை உயர் செய்து பின்னும் உங்களை தலையை நிறச் செய்து துளி பாதர்களாலும் வெட்டி முட்டங்களாலும் நிரப்புவார். யோபு இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் ரெட்டிப்பாய் தந்தது போல நமக்கும் தருவார். நம் வாழ்க்கையில் முன்னால் உள்ள காலங்களில் கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், அல்லது சோதனை காலங்களாக இருந்திருக்கலாம், எல்லாமே இழந்து போய் இருந்திருக்கலாம். தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி இன்று நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். இன்று நம் வாழ்வில் துக்கத்தின் நாட்கள் முறிந்து வந்து தேவன் நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவார். இன்று நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், அவரிடம் நம்முடைய கவலையை ஒப்படைப்போம். தேவன் நம்மை எல்லாவது ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யப்படியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கற்று ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் கர்த்தாவே, இந்த நாளில் உங்களுடைய வசனை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அவள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. ரெட்டிப்பாக தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீங்களாப்பா. ரெட்டிப்பாக நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீங்க ஆண்டவரே. மனம் மறக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. தேச தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கும் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அவளை பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. அதிகாலை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சிந்தனையை தர முடியாது ஜெபிக்கிறேன். தேசம் மிகப்பெரிய எழுப்புவதை சென்றிருக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேசத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரு அமைதி உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளையும் கர்த்தாவே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பின் வசந்தன்படி இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரிங்க. இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. பொருளாதார தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.